ஒரு சிறிய நகரத்தில் கார்த்திக் என்ற இளைஞன் வாழ்ந்தான். அவனுக்கு உலகத்தில் ஒரே சொத்து. அவன் தாய். அப்பா இல்லை. சகோதரர்கள் இல்லை. அவள்தான் அவன் குடும்பம். அவள்தான் அவன் வாழ்க்கை. கார்த்திக் எப்போதும் சொல்வான், என்ன நடக்கட்டும், அம்மா மட்டும் நன்றாக இருக்கணும். ஆனால் வாழ்க்கை அவனை வேறொரு சோதனைக்கு அழைத்தது. நோய். ஒரு நாள் தாய்க்கு திடீரென மயக்கம். மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்றான். டாக்டர் சொன்னார், இதயம் மிகவும் பலவீனமாக இருக்கிறது. உடனே சிகிச்சை வேண்டும். செலவு அவன் 1 வருட சம்பளம். அவன் அமைதியாக நின்றான். அவனிடம் பணமில்லை. போராட்டம். அவன் எல்லா இடமும் ஓடினான். நண்பர்கள், உறவினர்கள், அறிமுகங்கள், அனைவரும் ஒரே பதில், முடியாது. மருத்துவமனை நேரம் கொடுத்தது. 48 மணி நேரம். அந்த இரவு முதல் முறையாக அவன் கோவிலுக்கு ஓடினான். பிரார்த்தனை. அவன் சிவன் முன் உட்கார்ந்தான். அவன் பேசவில்லை. அவன் அழுதான். என்னையும் எடுக்கலாம், ஆனால் அவளை விடாதே. அவன் இரவு முழுவதும் அங்கேயே இருந்தான். பதிலில்லை. அமைதி மட்டும். நம்பிக்கை உடைவு. அடுத்த நாள் பணம் கிடைக்கவில்லை. டாக்டர் சொன்னார், இன்னும் தாமதம் ஆபத்து. அவன் வெளியே வந்து சுவரில் சாய்ந்து உட்கார்ந்தான். அவன் முதல் முறையாக சொன்னான், நான் தோற்றுட்டேன்னு. அதிசயம் தொடக்கம். அப்போது ஒரு முதியவர் அவனை அணுகினார். மகனே, ஏன் அழுகிறாய்? அவன் எல்லாவற்றையும் சொன்னான். முதியவர் அமைதியாக கேட்டார். பிறகு மெதுவாக சொன்னார், அவளை காப்பாற்று. மீதியை அவன் பார்க்கிறான். அவர் ஒரு உரை கொடுத்தார். இதை கொண்டு உள்ளே போ. அவன் நன்றி சொல்ல திரும்பி பார்த்தான். அவர் இல்லை. உண்மை. அவன் உரையை திறந்தான். அதன் உள்ளே முழு சிகிச்சை செலவிற்கும் போதுமான பணம். அவன் அதிர்ச்சியில் நின்றான். அந்த பெயரில் யாரும் மருத்துவமனையில் இல்லை. யாரும் அந்த முதியவரை காணவில்லை. மீட்பு. சிகிச்சை நடந்தது. சில நாட்களில் தாய் கண் திறந்தார். முதல் வார்த்தை, நேற்று இரவு யாரோ வந்து என் கையை பிடிச்சு நின்னாரு. நான் பயப்படாதேன்னு சொன்னாரு. அவன் அமைதியாக அழுதான். முடிவு. அவன் மீண்டும் கோவிலுக்குச் சென்றான். அவன் பேசவில்லை. அவன் புரிந்து கொண்டான். நாம் கேட்கும்போது பதில் வார்த்தைகளில் வராது. சில நேரம் அவன் மனிதராகவே வருவான். அந்த நாளிலிருந்து கார்த்திக் சொல்லும் ஒரு வரி, நான் உதவி கேட்டேன், அவன் தானே வந்தான். ஓம் நம சிவாய.